க்ளோஸ்அப் ஷாட்ல தான் அவங்களோட எமோஷனலை காட்ட முடியும். அடுத்தது க்ளோஸ்அப் ஷாட்டை பார்ப்போம். இப்போ க்ளோஸ்அப் ஷாட், இதுதான் க்ளோஸ்அப் ஷாட்னு சொல்லுவாங்க. இவங்க தலை மட்டும் தெரியுது பாருங்க, இதுதான் க்ளோஸ்அப் ஷாட். க்ளோஸ்அப்ல அவங்களோட எமோஷனல், ஒரு சப்ஜெக்டோட எமோஷனலை எடுக்கிறது க்ளோஸ்அப் ஷாட்னு சொல்லுவாங்க. இவங்களோட ரியாக்ஷன், இவங்களோட எக்ஸ்பிரஷன் இதெல்லாமே இதில் தெரிஞ்சிடும். இது வந்து க்ளோஸ்அப் ஷாட்னு சொல்லுவாங்க. இவங்க சிரிக்கிறாங்க, இவங்களோட எக்ஸ்பிரஷன்லேருந்து எல்லாமே எடுக்கிறது க்ளோஸ்அப்பில் எடுப்பாங்க. லாஸ்ட்டு 9th ஷாட் பற்றி பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப். எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்னா கண்ணு, கருவிழி, அது மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக ஒரு விஷயத்தை காட்டணும்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பில் போகிறோம். இதெல்லாம் அதில் போகிறோம் பாருங்கள். இப்போ அவங்க கண்ணுக்கு மட்டும் எனக்கு ஷாட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போகலாம். ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுங்கிறது க்ளோஸ்அப்பு. இது ஐ ரியாக்ஷன், இது மாதிரி உள்ள ஒரு மைன்யூட்டான உள்ள விஷயத்தை நீங்கள் காட்டணும்னா இது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப். இதுதான் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப். இப்போ கண்ணு, இப்போ வாய். இந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, கண்ணுலேருந்து ஒரு தண்ணி வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் எடுத்தீங்கன்னா அந்த எமோஷனலோட பர்டிகுலராக எந்த எமோஷனல் எடுக்கணும் அப்படிங்கிறத எமோஷனல் எடுக்கிறது க்ளோஸ்அப். எமோஷனல் பர்டிகுலராக கண்ணுலேருந்து தண்ணி வருது அப்படிங்கிற எடுக்கிறது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப். இதுதான் க்ளோஸ்அப்புக்கும் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்புக்கும் உள்ள வித்தியாசம்.